போலாமா? ஓகே ஓகே, ரொம்ப நன்றி எல்லாம் வந்து படத்தை பார்த்ததுக்கு. ரொம்ப சின்ன படம் தான், போர் அடிக்காமல் எடுக்கணுன்றது தான் ஒரு இன்டென்ஷனாக இருந்தது. ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த ஃபில்ம். நன்றி பிரதர். எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க, பொறுமையாக பார்த்தீங்க. எல்லாருக்கும் நன்றி. உங்களுடைய ஹானஸ்ட் ஃபீட்பேக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும். ப்ளீஸ், ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. படம் நல்ல படம் பண்ணியிருக்கோம். போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். நல்ல படம், நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. வணக்கம். ப்ரெஸ் எல்லா நிகழ்வுலையும் எங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து உங்களை பார்த்துட்டே இருக்கோம். இப்போ நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. சொன்னாப்புல உங்களுடைய கருத்தும் அது எவ்வளோ வேகமாக கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். என்ன உங்களுக்கு மனசில் பட்டுதோ அதை சொன்னீங்கன்னா அதை நாங்கள் மேலும் திருத்திக் கொள்வோம். நீங்கள் உங்களுக்கு அநேகமாக போர் அடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களும் கேள்விகளும் அதுக்கு பதில்களும் அதுக்காக காத்துட்ருக்கோம். அடுத்து வணக்கம், நான் மியூசிக் டேரக்டர் கைலாஸ் மேனன். படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா சப்போர்ட்டுமே வந்து நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், அப்புறம் நன்றிகள். படத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு 2 hours வந்து போர் அடிக்காமல் டீசெண்டாக கொடுத்துருப்போம்னு நம்புகிறோம். புது டீமு, எங்களை அடுத்த லெவலுக்கு நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். இதை கரெக்டான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உங்களுக்கு நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே அப்கமிங், எல்லாருக்குமே டெபியூ சப்போர்ட் பண்ணுங்கள். படம் பார்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எப்படி இங்கே வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி பாசிட்டிவாக எழுதுனீங்கன்னா எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் நல்லாயிருக்கும். வி ஆர் அப்கமிங் டீம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த வாட்டி திருத்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே. உழுக்கெல்லாம் இல்லை சார், நான் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். என்ன நடக்குதோ அதை தான் சொன்னேன். ஸோ அதனால் அதுக்கு எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் வரலையே. மேபி எனக்கு தெரில, நான் சோஷியல் பேஜஸ்லாம் ரொம்ப பெருசாக பார்க்கல. அதனால் நான் சொன்ன விஷயம் ஃபேக்ட் தான். இப்பயும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கேன். படம் பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிக்கான படம், கிக்கான டைட்டில், ரெட் லேபிள். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒன்றும் இல்லை, எல்லா இளைஞர்கள் புதுசாக சேர்ந்து முதல் முறையாக ஒரு கன்னி முயற்சியாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தயாரிப்பாளர் லெனின் அவர்கள் ஒரு கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இயக்குனர் வினோத் வந்து ரொம்ப பிரமாதமாக இயக்கியிருக்காரு. கதாசிரியர் எங்கள் தம்பி சார், அது மிக பிரமாதமாக ஒரு ஸ்கிரிப்டு. இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் பண்ணியிருக்கிற படம். இதில் என்ன ஒரு கதாபாத்திரத்துக்கு தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள், நன்றி. அதாவது அது கொடுத்த கதாபாத்திரத்தை நான் சரியாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தெரியல, அதை நீங்கள் தான் சொல்லணும். இந்த படத்தை பற்றி நீங்கள் தான் நல்லா இதை கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல விமர்சனங்களை கொடுக்கணுன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா புதிதாக ஒரு தயாரிப்பாளர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வர்றதே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், சமீப காலமாக வருகிற திரைப்படங்களில் சின்ன படங்கள் வந்து கண்டென்ட் ஓரியன்டாகவும் மனதை ஈர்க்கக்கூடியதாகவும் மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை
பெறுவதாகவும் இருக்கிறது. அந்த வரிசையில் சிறை, இந்த மாதிரி லப்பர் பந்து, இந்த மாதிரி படங்கள் வரிசையில் இந்த படமும் அமையும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நான் நடித்ததுக்காக மட்டும் சொல்லலை, இந்த புதிய ஹீரோவும் புதிய தயாரிப்பாளரும் நமது இயக்குனர் திரு வினோத் அவர்களும் அவங்க சின்சியர் எஃபர்ட்ஸை போட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஆதரவை கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், வாரிசு அரசியல் தான் வெளியில் நிறைய பேசிட்டு இருக்காங்க. வாரிசு அரசியல் படத்துலையும் வாரிசு அரசியல் தான் பேசிருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு இருக்கிறது தானே பேசியிருக்கோம். அது உண்மைதானே? அப்போ இருக்கிறது தானே பேசியிருக்கோம், இருக்கிறது தானே பண்ணியிருக்காங்க, பண்ணதை பேசியிருக்கோம், அவ்வளோதான். நக்கலா கலெக்ஷன் அப்படியா? நக்கலா இருக்கா? நன்றி, ரொம்ப சந்தோஷம். அரசியல்னாவே ஸ்மோக்கு ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பா. ஆமாம். ஃப்ரேமில் எதுவுமே இல்லை. டேரக்டர் வந்து கரெக்டாக முன்னாடியே சொல்லிட்டாரா இதெல்லாம் இருக்காதுன்னு? இல்லை அதனால நடிக்க வந்தீங்களா? பெரும்பாலும் அரசியல்வாதிகள் நல்லவங்களா இருப்பாங்க, அரசியலை தவிர. சரி, நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, ப்ரொமோஷன் பண்ணாமே இருக்கீங்க. ப்ரொமோஷன் கூட எதுவுமே இல்லை, படம் நான் நடிக்கிறது தான் என் வேலை, ப்ரொமோஷன் பண்ணுறது இவங்க வேலை. இல்லை போஸ்டர் நாளைக்கு காலையில் இன்னைக்கு நைட் ஒட்டிடுவாங்க சார். மக்கள் எப்படி தேட்டரில் வருவாங்க? தேட்டருக்கு வரலாம் மட்டும் கேட்குறீங்கல்ல? ஆமாம் சார். இந்த ப்ரொமோஷனுக்காக மெயினாக நாங்கள் எதிர்பார்க்குறது உங்களை தான். நீங்கள் கொடுக்குற உண்மையான விமர்சனம், நல்ல விமர்சனம் மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேரப்போகுதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சுதான் மற்ற விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி பண்ணியிருக்காங்கன்னு. ஏன் நீங்கள் நல்ல விமர்சனத்தை பண்ணால் பார்த்தா தான் எங்களுக்கு அதை விட மிக உயர்ந்த ஒரு பப்ளிசிட்டி தேவையா? ப்ரொமோஷன் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? ப்ரொமோஷன் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. ஆமாம் சார், ப்ரொமோஷன் நீங்கள் சொன்ன மேபி அந்த போஸ்டர் லாஸ்ட் வீக் ஒட்டினோம். பட் நம்ம ஊரில் போஸ்டர் ஒரு நாள் தான் வேலிடிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டே அது மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நைட் ஒட்டிடுவாங்க சார். நாளைக்கு காலையில் படம் தேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போஸ்டர் பார்த்துடலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக. முடிச்ச உடனே அவர் பேசினார் மோகன். பேசி முடிச்ச உடனே அப்புறம் மன்னிப்பு ஒன்று கேட்டீங்க, அது எதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்களோ? இல்லை சார், ஜென்ரலாக இந்த சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தவிர்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அவர் பேசுனது பாதிக்கப்பட்டது வேறு விஷயம் சார். அது டைட்டில் எப்படி வெளியே வருது அப்படின்னா, விஜய் குறித்து ரெட் லேபிள் ப்ரெஸ் மீட் அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் உள்ளே போய் கண்டென்ட் பார்க்க மாட்டாங்க, மேலே ஹோம் பேஜ் தான் பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது எல்லாத்துக்குமே அந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகும் இல்லைங்களா? அதனால் அது அரசியல் கேள்வியை தவிர்த்திருந்தால் அந்த மன்னிப்பு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் அது கிளாரிஃபை பண்ணுறது என்னோட வேலை இல்லையா? ஏன்னா இதில் நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் இதில் இருக்குது இல்லையா? நான் அதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா இதில் வேலை செஞ்ச எல்லாத்தையுமே அது இம்பாக்ட் பண்ணும். ஏன்னா எனக்கு வேறு வேலை பிஸ்னஸ் இருக்குன்னா நான் அதை பண்ணுவேன். பட் இங்கே நிறைய பேர் சினிமா மட்டுமே நம்பி இருக்காங்க இல்லையா? அது அவங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இதில் எனக்கு ஒன்றும் பெருசாக தப்பாக தெரில. நான் திருப்பி மன்னிப்பு கேட்கணுன்னாலும் கேட்பேன். இல்லை சார், நீங்கள் அப்படி ஸ்பான்சர் கொடுத்துருந்தா உனக்கு ஒரு பாட்டில் வந்திருக்குமா? இல்லை சார், 7ஆம் தேதியிலேருந்து அவங்க கேட்பாங்க பாட்டில் கம்பெனியில் நீங்கள் ரெட் லேபிள் டைட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்படி நீங்கள் ரிவ்யூ எழுதுங்க. ரைட்டரையும் நடிகராக முடியும் அப்படின்னு டேரக்டரால் பார்த்தீங்கன்னா அதே போல் நாகேஷ் சார் ஒரு பாடியை நடிக்க வைப்பாங்க. அதே போல் உங்கள் வில்லனையும் அழகாக அதே மாதிரி நடிக்க வச்சுருக்கீங்க, அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. ஸோ இதை எப்படி வாங்குறீங்க? எல்லாருக்கிட்டையும் நடிக்க தெரியல, ரொம்ப உழைப்பு போட்டுருக்கீங்க. ஒன்றும் இல்லை சார் பிரதர், நல்ல கேள்வி. என்னென்னா ரிஹர்சல் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி கமல் சார் வரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. நான் எல்லாருக்குமே அந்த ப்ரீ ரிஹர்சல் கொடுத்தேன். முன்னாடி பேப்பரை கொடுத்து ஒரு 6 மணிக்கு வந்துட்டாங்கன்னா 6 மணிக்கு எல்லாருக்குமே பேப்பர் போகும், முன்னாடியே போயிடும் பேப்பர் போகும். அவங்க அதுக்காக ஒர்க் ஷாப் பண்ணுவாங்க. எல்லாருடைய டெடிகேஷன் தான். அவர் ரைட்டுன்னா அந்த இடத்துல ரைட்டுன்ற ஒரு கோணத்தை மறந்துட்டார். நடிகராக உள்ளே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நடிகராக வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும்? நான் ரைட்ரு, எனக்கு தெரியும்டா இந்த கதை, நான் நானே நடிக்கிறேன்லாம் சொல்லலை. நான் என்ன பண்ணணும்? ஸோ பிளாங்காக வந்துட்டாங்க. நான் நடிகனாக வந்திருக்கேன், என்ன நீ மோல்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் மட்டும் இல்லை, சீனியர் ஓகேவா, அவரும் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறது, அழகாக வழி நடத்துனாங்க, பசங்க நல்லா எங்களுக்கு புஷ் பண்ணாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட் தான் இந்த பர்ஃபார்மன்ஸு. இன்னொன்று எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்.
அழகாக வந்து வேலை செஞ்சோம். என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இயக்குனர் கதையாசிரியரும் சேர்ந்தா ஒரு பல படங்களும் இந்த படத்தில் சூப்பர் கேள்வி. இல்லை மறைக்கல. கதாநாயகி சொல்கிறேன், நான் வந்து அவன் என்னை தண்ணி அடிச்சுட்டு இது பண்ண வந்தா நான் கொண்டுட்டேன்னு சொல்கிறேன். அவங்க அப்பா எம்எல்ஏ, அதனால் எப்படியும் மீட்டுருவார் அப்படிங்கிற தைரியம் தானே. ஆமாம் ஆமாம். எம்எல்ஏங்கிறது அவங்களுக்கு இன்னொரு பயம், உள்ள வச்சு ஹீரோ ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. என்னென்னா கிளைமேக்ஸ் பற்றி கொஞ்சம் ரிவீல் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் அது அதுக்காக சொல்கிறேன் நான். 6 மாதம் கழித்து வெளியே வந்தார், கல்யாணம் பண்ணால் முடிச்சுக்கலாமே. இல்லை அது சார் அது அண்டர்ஸ்டுட் புரிஞ்சிருங்கிற ஒரு இதில் தான் விட்டோம். கேட்ட கேள்வி கேட்டேன். இல்லை கேள்வி கரெக்டு தான், அதை காமிச்சிருக்கணும். பட் என்ன காரணம், அந்த டைலாக் சொல்ல வேண்டியதை மறந்துடுச்சு. நான் எம்எல்ஏ மகா, முன்னால வெளியே வந்துடுவேன், மாட்டிப்பேன். ஸோ அதனால் நான் ஏற்றுக்கிறேன். அதில் அந்த டைலாக் இருக்குது சார், அதில் அந்த டைலாக் இருக்குது. நான் என் அப்பாவையும் நம்ப வைப்பேன், போலீஸையும் நம்ப வைப்பேன். கிளைமேக்ஸ் சொல்லுங்க. தெளிவாக நாளைக்கு ரிலீஸ் ஆன சார். இல்லை படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ட்விஸ்ட் இல்லை சார். சார் குங்கு மண்டலத்தை ஃபுல்லாக அவங்க நடிவாங்க. குங்கு மண்டலத்தை சேர்ந்து நீங்களே குண்டு மண்டலத்தை ஒரு தப்பான அரசியல்வாதியாக நடிக்கீங்களே, காரணம் என்ன? யார் உங்களை நல்லவராக இருந்தால் கெட்டவராக மாற்றுறது யாரு? மீனாட்சி கேளு. குங்கு மண்டலம் சேர்ந்த நீங்களே ஒரு ஈரோடு சேர்ந்த ஒரு தப்பான எம்எல்ஏ நடிக்கீங்க. நல்லவராக இருந்த உங்களை கெட்டவராக இப்படி மாற்றி நடிக்க வச்சது யாரு? என்ன காரணம்? டைரக்டர் தான், கதை தான். கதையும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அது செய்ய வேண்டியது. ஒரு நடிப்புக்குன்னு வந்துட்டால் யாராக இருந்தாலும், இப்போ அண்ணனே பைல்வா அண்ணனே எத்தனை படங்களில் எத்தனை விதமாக நடிச்சிருக்காரு. இல்லை இல்லை, அது வந்து அவர் உண்மையான கேரக்டர் ஆகிடுமா? ஒரு நடிகராக வர்றாரு, ஒரு டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியுமோ, அதை பெட்டர் பண்ண முடியுமோ அதை பெட்டர் பண்ணுறோம். அவ்வளோதான். டைலாக் இந்த பாட்டில் சேர நாடுன்னு ஒன்று வருது, அது என்ன காரணம்? அது பாட்டு எழுதணும்னு தான் கேட்குறேன். டேரக்டருக்கும் தெரியணும், ஹீரோக்கும் தெரியணும்ல. தேவையில்லாமல் ஒரு திணிப்பு மாதிரி தெரியும். மேபி சேரநாடு கொங்கு மாவட்டம், கொங்கு மண்டலத்துக்குள்ளே இருந்ததுனால அப்படின்னு ஒரு அனுமானம் தானே. அது சரித்திரம் வேற. எனக்கண்ணே இல்லை சார், அது அதுதான் நம்ம படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண பாட்டு. ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் இருக்கும்போது அந்த பாட்டு இருந்தது. பட் எடிட் பண்ணி பார்க்கும்போது அந்த பாட்டை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கான இடம் இல்லை. திணிச்ச மாதிரி இருக்கும். பாட்டு நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக திணிக்க முடியாது இல்லையா? அதனால் பட் ஸ்டில் அந்த பாட்டை எல்லாம் என்ஜாய் பண்ணுன்றதுக்காக நாங்கள் தூக்கி எண்டில் வச்சிட்டோம் சார். டிஓபி பிஸியாக வேறு ஷூட்லேருந்து வரல சார் அவர். தேங்க்யூ நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட. எல்லாரும் நல்லா பண்ணுங்க. யங்ஸ்டர்ஸுகளுக்கு அது ஒரு நல்ல லைஃப். அண்ணா நீங்களே ஒரு வெற்றி டைரக்டர், அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருடைய தலையீடு ஏதாவது இருந்ததா? நிச்சயமாக கிடையாது சார். நான் என்ன சொன்னனோ அதை வாங்கிட்டு ஒரு நடிகராக அவர் ஒரு சில விஷயங்கள் என்ஹான்ஸ் பண்ணார் சார். அந்த எந்த விதமான தலையீடும் இல்லை. இது மைக்குக்காக கேமரா முன்னாடி சொல்கிறேன்னு இல்லை, ஹானஸ்டாக இதான் உண்மை. எந்த தலையீடும். யாராவது ஜோடியா ஒரு குடும்பம் மாதிரி இருக்க ஜோடியா இருக்காங்க யாருக்கு சார்? அவருக்கு ஒரு ஜோடியா ஒரு முன்னணி ஹீரோயின் யாராவது தெரிஞ்சாலும் அவர் படத்தில் நடிச்சாலே போட்டு நல்லா இருக்காங்க. குடும்பமாக யாராவது இருக்காங்க? அடுத்த படத்தில் பண்ணிடலாம் சார். ரொம்ப நன்றிப்பா. இல்லை அடுத்த படத்தில் பண்ணிடுறேன். இல்லை அது ரொம்ப கிளவிங்கிறாங்க. அதாவது நானும் இப்போ சில படங்கள்லாம் வருது, நானும் கேட்குறேன், எனக்கு ஜோடியா சார், உங்களுக்கு ஜோடியே இல்லை சார் அப்படின்னு சொல்லியே என்னை வெறுப்பேற்றி கேரக்டர் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஜோடியா இல்லைன்னா பரவாயில்ல. சரிண்ணே, இப்படி ஒன்று போட்டு இல்லைண்ணே, அதெல்லாம் அவங்க சௌகரியத்துக்கு, இதெல்லாம் நம்ம தலையிட முடியாது. நம்ம தலையிட முடியாது. அவங்க என்ன சார், இயக்குனரால் என்ன முடியும், ஒரு தயாரிப்பாளரால் என்ன முடியும், அதுக்குள்ளே அதானே சின்ன பட்ஜெட் படம்ன்றதுக்கு உண்டான. அதில் போய் நான் இவங்க இருந்தால் தான் நடிப்பேன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. பொதுவாகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன், நம்ம ஒரு இயக்குனராக இருந்து ஒரு இந்த மாதிரி நடிப்புக்கு வரும்போது, ஒரு கதாபாத்திரத்தை பண்ணும்போது, ஒரு இயக்குனருடைய மைண்ட் செட்டில் என்ன அந்த கேரக்டரை அவங்க திங்க் பண்ணுறாங்களோ அதை கொண்டு வர்றது தான் நம்ம வேலை. நம்ம அங்கே போய் இன்னொரு இயக்குனராக நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்று ஏற்றிட்டு நம்ம பண்ணுறதே என்னுடைய இது கிடையாது. நம்ம எப்பவுமே நான் படம் பண்ணும்போது கூட நான் என்ன நினைக்கிறனோ அதை தான் நடிகர் செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இவங்க கோஆப்ரேட் பண்ணேன். டைரக்டர் அழகாக அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த மாதிரினா கரெக்டாக அவங்களுக்கு
நடிச்சுட்டு கேட்பேன் நான் இப்போ கரெக்டாக இருந்ததா இல்லை வேற நீ நினைக்கிற மாதிரி ஆனால் அனுமோகனை அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட்டீங்களே அது உங்கள் கிரியேஷனா எழுத்தாளர் கிரியேஷன் எந்த வார்த்தையை சொல்லி அதில் அவர் பேர் குஞ்சித பாதம் அப்புறம் அது குஞ்சப்பேன் அதனால் குஞ்சுன்னு செல்லமாக கூப்பிடுறது தான் வேற ஒன்று சொன்னார் இனிமாவை கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆனால் உங்களுக்கு ஜோடியா யார் நடிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறவங்களே உங்கள் மனசில் ஏதாவது எனக்கு எல்லாம் ஒன்றுமே கிடையாது எனக்கு ஜோடியே வேண்டாம் சார் ஆமாண்ணா கேப் இவ்வளோ கேப்பு இல்லை கேப்லாம் ஒன்றும் இல்லை கேப்லாம் ஒன்றும் இல்லை படங்கள் போயிட்டுருக்கு படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கும் எங்கே பார்த்து படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிறது படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கும் இப்போ ரெட் லேபிளில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நிறைய படங்கள் வரிசையாக பண்ணிட்டு தான் இருக்காங்க தேங்க்ஸ் என்ன கேமரா ஃபியர் இதை ஒரு அரசியல்வாதி ஒரு கொலை தாதா கொலை பண்ணுறதா கதை இதை ஒரு காலத்துக்குள்ளே வச்சு எடுத்தது என்ன காரணம்? இப்போ நீங்கள் கேட்குறீங்களா புதுசாக இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி புதுசாக எழுதிட்டாருண்ணா ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொலைகள் வந்து நீங்கள் வெளியே பார்த்துருப்பீங்க காலேஜுக்குள்ளார இந்த க்ரௌடில் இருந்து எப்படி அவன் மறைக்கிறான்றது தானே உங்களுக்கு ரெண்டாவது இந்த படத்தில் போலீஸை தவிர மற்ற எல்லாருமே புத்திசாலிகளாக இருக்காங்க புத்திசாலிகளாக இருக்காங்க சார் அவரை சொல்லியிருக்காங்களே சார் ஆமாம் என்ன கொலை பண்ணி எப்படி போட்டு அந்த ஸ்டூடெண்ட் கொலை கொண்டு நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. தேங்க்யூ சார் ரைட்டர் தான் சார் ஓகே சார் ரொம்ப நன்றி. படம் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் அண்ட் ஸ்பெண்டிங் யுவர் டைம் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ